பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சிக்கல் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவுடைய ரோல் வேற ஒரு பிளானா இருக்கு. அவங்க அதிமுகவினுடைய தலைமைக்கே செக் வைக்கிறாங்களா, இல்ல அதிமுகவின் கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அந்த ஓட் கிளாஷிங்ல கை வைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை கொடுக்குது. சமீபத்துல தனித்து போட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையும் கூட அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம கேள்வி எங்க வருதுன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுல பாஜக அதிமுகவை விட்டுட்டு தனித்து போட்டி அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை இவர்கள் எல்லாரும் விரும்புவாங்க. மேலிடம் விரும்புமா? விரும்பலாம். காரணம், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு போனால் அடுத்த 10 ஆண்டுகளில் கணிசமான வெற்றியை பெற முடியும். இது அவர்களது தேர்தல் உத்தியாகவே தெரிகிறது. எல்லா கட்சிகளுக்கும் இது ரொம்ப டூ இயர்லியரா தெரியலையா? 10 வருஷம் கழிச்சு நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க நாங்கெல்லாம் அச்சு ஊடகத்துல இருக்கும்போது இதை தாண்டி வேற ஊடகமே கிடையாது அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதற்கடுத்தாற் போல எத்தனை மறுமலர்ச்சி வந்தது. இன்றைக்கு நீங்கள் எங்கோ அமர்ந்து கொண்டு பேட்டி காண்கிறீர்கள், உலகம் பூராவும் இருக்கிறவர்கள் அதை பார்க்கிறார்கள். இதையே நீங்க அப்படியே நேரலையாவே ஒளிபரப்பலாம். அப்பவும் உலகம் பூரா இருக்கிறவங்க அவங்க வீட்டுல இருந்தபடி செல்போன்ல எல்லாம் பாக்குறாங்க. காலம் மாறிவிட்டது. மாற்றத்துக்கு ஏற்றவாறு நம்மையும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல அப்படி செய்தால்தான் அரசியல்ல நிலைத்து நிற்க முடியும். அப்படியான ஒரு சூழல்ல பாரதிய ஜனதா எதிர்கட்சி அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது எதிர்கட்சி அந்தஸ்துக்கு போக வேண்டும் நினைப்பதில் தவறு கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒரு 2-3% இருப்பாங்க. ஆனால் அதிமுக கரையும் போது அதிமுகவிலிருந்து வருபவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. போன முறை அதுதான் நடந்துச்சு. எங்க பகுதியிலே ஆமா, தஞ்சாவூர் பகுதியில், பேராவூரணி பகுதியிலேயே அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர், குறிப்பாக சில குறிப்பிட்ட சமூகங்கள், அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆதரவு தரக்கூடிய சமூகங்கள், அவங்க பாரதிய ஜனதாவுக்கு போனார்கள். கண்ணால் பார்த்த விஷயம். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். பொருந்தா கூட்டணி ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. திராவிட சிந்தனை உடையவர்கள் அடிமட்டத்துல இருப்பாங்க அதிமுகல. அவங்களுடைய ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகல, அதனாலதான் தோல்வி அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் மாறி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய செல்வாக்கு அனைத்தும் பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறது ஷாக்கிங். செல்வாக்கு அனைத்தும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் அதிமுகவிலிருந்து அரசியல் ரீதியாக நமக்கு அதிமுகவால் நன்மை கிடைக்காது என்று நினைப்பவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக பிஜேபி மாறுகிறது. அதிமுக இருக்கக்கூடியவர்களே காலகாலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய வம்சாவளியினர். உதாரணமாக எங்களது ஒன்றியம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தாத்தா அதிமுக, பேரன் 3வது தலைமுறைக்கு வந்துடுறாரு. அவருக்கான அரசியல் உயர்வை அதிமுக தரணும். ஆனால் இந்த இரட்டை தலைமை குழப்பம், இப்ப எதிர்கட்சி ஆயிட்டாங்க, திமுகங்கிற ஆளுங்கட்சி, இதை சமாளித்து நாம் அரசியல்ல மேல போனோம். அப்ப திமுகவுக்கு போக முடியாது. காரணம், ஆளுங்கட்சி அங்க ஏற்கனவே பல தடைக்கர்கள் இயல்பாகவே வந்துடும். அதற்கு பாரதிய ஜனதா அவர்களுக்கு சரி இன்னொரு வாய்ப்பாக தெரிகிறது. நிறைய பேர் போறாங்க. அது அவங்க உணர்ந்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது ஜெயக்குமார்லாம் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவர்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள், அப்புறம் அதிமுக தொண்டர்கள் யாருக்கும் அதெல்லாமே எனக்கு என்னமோ சரியாவே தோணல. காரணம், தலைமை மீது நம்பிக்கை இல்லை என்றாலே இயல்பாகவே கட்சிகள் கரைந்து விடும். அப்படி இல்லை என்றால் ஏன் இன்றைக்கு நம்ம தேர்தலுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் இன்னைக்கு ஏன் இல்லாம போச்சு? நம்ம சமீப காலமாக பார்த்த கட்சிகள், என்னோட கல்லூரி பருவத்துல நான் பார்த்த கட்சிகள், நான் ரசித்த கட்சிகள் இன்றைக்கு ஏன் இல்லாம போச்சு? ஒன்றுமே இல்லை. பத்திரிகையாளனாகி நான் அட்டைப்படங்கள்ல போடுவதை மிகவும் ரசித்து போட்ட வைகோ அவர்கள் அந்த கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு கட்சிகள் இருந்து இன்றைக்கு கரைந்து விட்டன. காரணம் அந்த தலைமை வெற்றி தர வேண்டும் என்று கீழ்மட்டம் நினைக்கணும். தலைவரை சுத்தி நினைச்சு பிரயோஜனம் இல்லைங்க. ஊடக வெளிச்சம் இருக்கும், அவர்களுக்கான அறிவாற்றல் எல்லாமே இருக்கும், தலைவர்களுக்கான அறிவாற்றல் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த தலைவரால் நமக்கு வெற்றியை தேடி தர முடியாது, நமக்கான அரசியல் முன்னேற்றம் தேடி தர முடியாதுன்னு எப்ப கீழ்மட்டம் நினைக்குதோ அப்ப கரையும். அது அதிமுக இப்ப கரையுதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். மேலிடத்துல பிஜேபி எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இந்த கரையிறது அப்படிங்கறதுனால பிஜேபி டக்குன்னு ஸ்பிளிட் ஆகி வெளியில போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல தங்களை வலுப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா?
தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அநேகமாக நகராட்சி தேர்தல்ல அதிமுகவோட பாமக இல்ல, அது உறுதியா தெரியுது. ஏற்கனவே இருக்க வேண்டிய புதிய தமிழகம் அவங்களா ஏற்கனவே இல்லாமலே போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பெரிய கட்சி என்பது பாரதிய ஜனதா தான். திமுகவுக்கே இதுல ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. எப்படின்னா பாரதிய ஜனதா இனி வளர்ந்து வருவதற்கு 10 வருடமோ 15 வருடமோ ஆகும். ஆனால் அதிமுக அழிவதற்கு அத்தனை வருடம் ஆகாது. இந்த பிரசன்ட் குழப்பம் இப்படியே இந்த சசிகலா அவர்கள் மீதான குழப்பம், அதிமுக இரட்டை தலைமை குழப்பம், ஓபிஎஸ் எடுக்கிற தடுமாற்றமான குழப்பமான நிலைப்பாடுகள் இதெல்லாம் இப்படியே தொடர்ந்தால் அதிமுக காணாமல் போகிற வேகம் ரொம்ப குயிக்கா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி எதிர்கட்சியா வர்றதுக்கு 10 வருஷம் பிடிக்குதுன்னு வைங்க. அதிமுக எதிர்கட்சியா இல்லாம போறதுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும்? நகராட்சி தேர்தலே தெரிஞ்சு போயிடும். 1 மாசம் 2 மாசம் தான். அப்போ நகராட்சி தேர்தல் முடிவுகளை வச்சு அப்படி ஒரு கணக்குல எடுத்துட முடியுமா? ஏன்னா சட்டசபை தேர்தலுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு, இன்னும் ரெட்டலைக்குன்னு ஒரு பெரிய மவுஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்பட்டது எடப்பாடி தலைமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் 65 சீட்டுங்கிறது ஒரு பெரிய ஹிட் தான். 65 சீட்டுங்கிறது உண்மையிலே பெரிய வெற்றி தாங்க, அதுல சந்தேகம் இல்ல. ஆனால் அதுல 51 இடம் 2 அல்லது 3 தேர்தலாக தொடர்ந்து வெற்றியை தேடி தந்த இடங்கள். அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 51 இடம் புதுசா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ கட்சிக்கு சேர்த்து தரவில்லை. ஏற்கனவே காலங்காலமாக இருந்து வருகிற அதிமுக தொகுதிகள். அதுல கூட எங்க பேராவூர் மாதிரியான தொகுதிகளை கோட்டை விட்டுட்டாங்க. அந்த இதுக்குள்ள கூட நம்ம பெரிதா விமர்சனம் பண்ண வேண்டாம். எடப்பாடி வெற்றியாவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பிறகு ஏற்படுகிற குழப்பங்கள், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் நவம்பர் மாதத்திற்கு இடையில அதிமுக தொடர்ந்து ஏற்பட்டு வருகிற குழப்பங்களை பாருங்க. திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்து இன்றைய வரைக்கும் இந்த 6 இல்லைன்னா 8 மாதத்துல அதிமுக மேலும் மேலும் குழம்புகிறது. அப்போ குழப்பம், ஆளுங்கட்சி அந்தஸ்தை இழந்த தன்மை, இதெல்லாம் அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு உருகு கலனா இருக்கு. ஒன்று. 2வது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திச்சு 60 இடங்களை பிடிச்சது. இனி எதிர்கட்சியா இருந்து தேர்தலை சந்திச்சு இடங்களை பிடிக்கணும். அது அதை விட கடினம். குழப்படியான தலைமை அது உருப்படாது. எந்த கட்சியுமே உருப்படாதுங்க. தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் அதான் சொன்ன மாதிரி அர்ஜுனர்கள் 1000 பேர், கிருஷ்ணன் ஒரே ஒருத்தர் தான். அந்த இடத்துல அதிமுக கவனம் செலுத்தணும், அவங்களோட குழப்பங்களை தீர்க்கணும், ஒன்றிணைந்து இயங்கணும். மாற்று கருத்தே கிடையாது. காரணம் திராவிட இயக்கம் பிளவுபடுவதையோ பலவீனப்படுவதையோ யாருமே விரும்பல. ஆனால் அதிமுகவே அதற்கு தயாராக இல்லை என்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஒற்றுமைக்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஒண்ணுமே இல்ல, பசுமந்தேவர் ஜெயந்தி, அதுக்கு எடப்பாடி பழனிசாமியால போகலாம் அப்படிங்கிற அந்த முடிவு கூட எடுக்க முடியலையே. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றாரு. உடல்நிலை சரியில்லைன்னா சென்னையில இருக்கிற சிலைக்கு மாலை போடுற அளவுக்கு தானே உடல்நிலை நன்றாக இருக்கிறது. இங்க இருந்து ஒரு 4 மணி நேர பயணத்துல ரொம்ப எளிதா போயிருக்கலாமே. ஓபிஎஸ் உட்பட போலங்க. ரொம்ப பெரிய தவறு அது. காரணம் அதாவது பசுமன் தேவருக்கும் எம்ஜிஆருக்குமான புரிதல், நட்பு எல்லாம் மதுரை வீரன் படத்துல இருந்து தொடங்குதுங்க. 1957 58 படம். 62 தேனி தேர்தல், சட்டமன்ற தேர்தல். SSR எம்எல்ஏ திமுக சார்பாக வேட்பாளர். எம்ஜிஆர் அவருக்கு பிரச்சாரம் செய்ய போகும்போது ஒரு கத்தி வீசிடுறாங்க அவர் பேர்ல. உடனே பசுமன் தேவர் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. உடனே எம்ஜிஆர், அப்போ பசுமன் தேவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. இதுக்கு கண்டிச்சு அறிக்கை விடுறாருன்னு அவர் ரொம்ப எம்ஜிஆருக்கு மனதளவுல ரொம்ப உருகிடுறாரு. அடுத்த சில மாதங்கள்ல பசுமன் தேவர் இயற்கை எழுதுகிறார். உடனே எம்ஜிஆர் அண்ணாவும் நேரடியாக விரைந்து போகிறார்கள். இதே அக்டோபர் கடைசி நவம்பர் முதல் வாரம் கொட்டுகிற மழை. அதுல பசுமன் தேவர் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த உடல் இருக்கிற ரதம் முன்னாடி போது அடுத்த வண்டியில அண்ணாவும் எம்ஜிஆரும் வராங்க. இப்படியான ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிணைப்பு அங்க இருக்கு. ஆனால் அதை இவர்கள் உணர்ந்து கொண்ட மாதிரி தெரியவில்லை. ஓபிஎஸ் உணரணுங்க. காரணம் அவருக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி உணரல. காரணம் அவர் இவ்வளவு நாள் அந்த பகுதியில சேலம் மாவட்ட பகுதியில ஒரு கிளைக்கழக செயலராக இருந்து மாவட்ட அரசியல் தான் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் அவருக்கு தெரிவதற்கு பெரிய அளவுக்கு வழி இல்லை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல இப்படி இப்படி போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அவருடைய ரெட்டை நிலைப்பாடுங்க. அவரு ஓபிஆர் அனுப்புற, அவரு ஓபிஎஸ் ஓபி ராஜாவை அனுப்புறாரு. ஆமா. இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டண்டா தான் பார்க்க முடியுது இல்ல. இது இங்க ஒண்ணு நடக்குது, ஆனா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஓபிஎஸ்க்கே புரியுதா புரியலையா அப்படின்றது தெரியல. ஓபிஎஸ் ரெட்டை நிலைப்பாடுங்க. முயல்களோடு முயலாக ஓடுவது, வேட்டைக்காரர்களோடு வேட்டையாக முயல் வேட்டை ஆடுவது, இதுதான் அவரோட நிலைப்பாடு. ரன்னிங் வித் ஹேர் அண்ட் ஹண்டிங் வித் ஹவுண்ட். பெரிய பிரிட்டிஷ் சொல்லாடல்ங்க, அரசியல் சொல்லாடல். தொடர்ந்து அவர் இதைத்தான் கடைபிடிக்கிறாரு.
எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் படத்துல வந்து என்னை நம்பி கெட்டவர்கள் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் உண்டும்பாங்க. இதை இப்படியே நீங்க மாத்தி போட்டு ஓபிஎஸ் சொல்லலாம். அவரை நம்பி கெட்டவர்கள் உண்டு, நம்பாமல் கெட்டவர்கள் கிடையாது. அப்படிதான் உண்மையிலே இருக்கு. நீங்க கடந்த சில ஆண்டுகளா தொடர்ந்து பாருங்க ஓபிஎஸ் நிலைப்பாட. அவர் மாறிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்போ அதிமுக என்பது இப்போது எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய நங்கூரமான ஒரு தலைமை இல்ல. தலைமையோட ஸ்டாண்டே ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அப்படியான ஒரு சூழல்ல எந்த காலகட்டத்துல இவங்க வந்து தேர்தலை நடத்தி முடிக்க போறாங்க? உட்கட்சி தேர்தலை எப்படி வந்து நகராட்சி தேர்தலை வெற்றி காண போறாங்க? இப்படியான கேள்விகளும் வினாக்களும் சந்தேகங்களும் இருக்கு. அதுல பிஜேபியுடைய ரோல் வந்து மிகப்பெரிய ஆபத்தாகவும் தெரியுது. பலராலும் அதுதான் விமர்சிக்கப்படுது. இந்த மாதிரியான சூழலையும் இந்த மாதிரியான சம்பவங்களையும் பிஜேபி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், வாழையடி வாழையாக அதிமுகவில் இருந்தவர்கள் பலரையும் பிஜேபி தங்கள் பக்கம் இழுக்குது அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டாவும் இருக்கு. களத்துல நீங்களும் அதை பாக்குறீங்கிறது இன்னும் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. பலரது குடும்பங்களையும், அதாவது வாழையடி வாழையாக இருந்தவர்களை இப்ப இழுக்க முடியாதுங்க. வாழையடி வாழையாக இருந்த குடும்பங்களை இழுக்க முடியுது. நீங்க பல கிராமங்கள பிஜேபி கொடி பறக்குதுங்களே. நான் வந்து ஒரு 3-4 வருடமா பார்க்காத சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல பிஜேபி கொடியை நான் பார்க்கிறேன். காரணம் வந்து அங்க ஏதோ ஒரு ரூபத்துல அந்த அந்த கட்சி அரசியல்னு உள்ள வரத்தானங்க செய்யும். கட்சி அரசியல்னா நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு வேணும். நம்ம ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு போனா நமக்கு காரியம் முடிச்சு கொடுக்கணும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாங்க உட்காருங்கன்னு சேர் போட்டு உட்கார வைக்கணும். இப்படி இருந்தாதான் கட்சி அரசியல இருப்பாங்க. கட்சி அரசியல் ஒரு பேரூராட்சி லெவல்ல கட்சி அரசியல் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாயாவது மாசம் செலவுக்கு தேவைங்க. ஒரு 10 பேர் இல்லாம நம்ம வெளியில போக முடியாது. 10 பேரோட செலவு, டெய்லி செலவுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாய் கொடுத்தா கூட 10 பேருக்கு 2000 ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 60,000 ரூபாய் ஆச்சுங்க. 1 லட்சம் ரூபாய் இல்லாம பேரூராட்சி அளவுல கட்சி பண்ணவே முடியாதுங்க. கட்சி அரசியல் நியாயமான கட்சி அரசியலே பண்ண முடியாது. அப்படியான அந்த சூழ்நிலையில அந்த 1 லட்சம் ரூபாயை செலவு பண்ணா ஒரு 10 வருஷத்துல நான் எம்எல்ஏ ஆகலாமா? இந்த கேள்வி எனக்கு இருக்குமா இருக்காதா? 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவுங்க. 10 வருஷம், 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. 1 லட்சம் ரூபாய் மணிக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய், 10 வருஷம்னா 1,20,00,000 லட்சம் ரூபாய். எல்லாமே பெரிய செலவு பிடிச்ச விஷயங்க. மக்கள் வந்து கேட்கறவங்களுக்கு மக்கள் பணி ஆற்றணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு போகணும், தாசில்தார் ஆபீஸ்க்கு போகணும், ஓல்டேஜ் பென்ஷன் வரலன்னு சொல்லுவோம், அதை வாங்கி கொடுக்க போகணும். எல்லாத்துக்குமே நம்ம செலவு தான். இப்படியான சூழ்நிலையில தலைமை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயல்பாகவே வேறொரு கட்சியை நாடி போவது எளிது. வாய்ப்பு 2 தான் தமிழ்நாட்டுல. ஒண்ணு திமுகவுக்கு போலாம். ஆனால் அங்க ஆளுங்கட்சியா இருப்பதனால பிறர் மற்றவர்களை உள்ள விடுறதுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க பிளாக் போடுவாங்க. இவனும் வந்து நம்மளோட அரசியல்ல இவன் பங்கு கேட்கிறான் என்பது போன்ற அந்த உட்கட்சி சிந்தனை வந்துடும். அப்படி என்றால் வரவேற்க காத்திருப்பது, வந்தாரே வரவேற்க காத்திருப்பது வந்து பாரதிய ஜனதா தான். ஆனா ஸ்டாலின் இதை விரும்புறாரா? ஸ்டாலின் அதை விரும்புவாரா? ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய பலருக்கும் முக்கிய பொறுப்புகளை திமுக கொடுத்திருக்கிறார். அந்த பலருமே வந்து பெரியவங்க தான். செந்தில் பாலாஜி மாதிரியான, இல்ல நம்ம முசாமி அண்ணன், கே சார் அண்ணாச்சு, இவங்க மாதிரி பெரியவங்க தான். கீழ்மட்டத்துல இருக்கவங்களை பத்தி நமக்கு சரியா தெரியாதுங்க. அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடையாது. கீழ்மட்டத்துல இருக்கிறவங்கள உள்ள விடுறது யாரு அப்படின்னா ஒன்றிய அளவுல இருக்கிறவங்க தான். ஒன்றிய அளவுல இருக்கிறவங்க உள்ளூர் பாலிடிக்ஸ் பார்க்காம விடவே மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியா தான் இருப்பாங்க. அதுல அதை பற்றிய தரவுகள் நம்ம கிட்ட கிடையாது. ஆனால் நான் அறிந்த அரசியல் என்பது கீழ்மட்டத்துல இருந்தா கட்சி வளருது. அதுதான் களப்பணி. குறிப்பிடும் போது ஒரு வார்த்தையை தெளிவா குறிப்பிட்டீங்க. விரைவில் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாலின் விரும்புறாரா? அந்த விஷயத்தை எப்படி பாப்பாருன்னு கேட்கிறேன். சமீப காலமாக வந்து முரசொலி பத்திரிகையில எம்ஜிஆருக்கு எதிராக கட்டுரைகள் நிறைய போட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா இல்ல. அதற்கு முன்பு ரொம்ப நிறைய வந்துச்சு. நான் கூட கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் அதை படிச்சுட்டு. காரணம் வந்து கலைஞர் காலத்திலேயே எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அது போடுறது இல்லை. ஏன்னா கலைஞரே என்ன 40 வருட நட்பு அப்படிதான் அவர் எழுதுவாரு. 2வது எம்ஜிஆர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த காலம் 72 காலங்கிறது ரொம்ப வேற. அதை இப்ப 2021 நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படித்தான் கட்டுரைகள் வெளிவந்தன என்று சொல்லும் போது அதிமுகவின் அழிவு இல்லைன்னா அதிமுகவின் இறங்கு முகம் அது கொஞ்சம் திமுகவுக்கு உவப்பாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் பாரதிய ஜனதா ஒன்றும் பெருசா வளர்ந்துட போறது இல்ல என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இப்படித்தான் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் நம்பினாங்க காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும். கடைசியில பாரதிய ஜனதா எவ்வளவு வேகமா அங்க வந்துச்சுங்கிறதையும் நான் வந்து நினைவுபடுத்த விரும்புறேன். அவ்வளவுதான். மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் பேரலையோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.